டேய் உடைச்சு சாப்பிடுறா. கொஞ்சம் காய் வைக்கட்டுமா? சின்ன பிள்ளை நீனு. வேணாம். கொஞ்சம் பொரியல் வைக்கவா? இல்ல போதும். சரிம்மா. உன்னை வீட்ல எப்படிமா கூப்பிடுவாங்க? சுடர்னு தான் கூப்பிடுவாங்க. அப்ப நாங்களும் உன்னை அப்படியே கூப்பிடுறோம். நீ சாப்பிடு. நீ படிச்சிட்டு இருக்கல்லம்மா? ஆமா, இந்த வருஷத்தோட படிப்பு முடிஞ்சிரும். சரி சரி. ஆத்தா ஸ்வீட் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்ல டாக்டர். நீ சாப்பிடுற. ஒரு நாள் தானே சாப்பிட்டுப்பா. ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டங்க. உங்க அக்கா பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கு? விவாகரத்துக்கு மயில சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் வீட்ல என்ன சொன்னாங்க? சுகன்யா, இப்ப இது உனக்கு ரொம்ப முக்கியமா? ஏங்க, 2 குடும்பமும் இப்போ ஒரு குடும்பமா ஆயிடுச்சுல. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? தெரிஞ்சுக்கிற மாதிரி விஷயம் ஏதாவது இருந்தா அவங்களே சொல்லுவாங்க. நாமளே போய் எதுவும் கேட்க வேணாம். சரியா? சாப்பிடு. இங்க பாருமா, வாக்கப்பட்டு புது இடத்துக்கு வந்திருக்கோமே, இங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க, நல்லா பேசுவாங்களா பழகுவாங்களான்னெல்லாம் நீ எதுவும் யோசிக்காதமா. இங்க இருக்கிற எல்லாருமே நல்ல மனுஷங்க தான். நல்லா பாசமா அன்பா பழகக்கூடிய ஆளுங்க தான். சரியா? இது உன் வீடு. உன் வீட்ல நீ எப்படி இருப்பியோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கலாம். சரியா? சரி. வேற ஏதாவது வேணுமா? கொஞ்சம் சாப்பாடு வைக்கிற மோருக்கு. போதும். போதுமா? ஏன் சுகன்யா, என்ன அதுக்குள்ள இலைய முடிட்ட? போதும். சுடரு, நீ என்ன மேக்கப் எதுவும் போடாம இருக்க? வா, நான் உன்னை அலங்காரம் பண்ணி விடுறேன். குமார், உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னு நானுமே ரொம்ப ஆசைப்பட்டேன். கடவுள் புண்ணியத்துல அது நல்லபடியா முடிஞ்சது. இது வரைக்கும் நீ எப்படி எப்படியோ இருந்துட்ட. அண்ணா நல்ல நாள் அதுமா. அந்த கதையெல்லாம் எதுக்குங்க அண்ணா? சொல்ல வேண்டியதை சொல்லணும்ல குமார். இது வரைக்கும் உனக்கு தோன்றதை பண்ணிட்டு உன் விருப்பப்படியே இருந்துட்ட. இனிமே அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இந்த பாரு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டா. அவளை பத்திரமா கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. என்ன? சரியா பார்த்தா? இனிமே யார் கூடயும் வீண் சண்டைக்கு போகக்கூடாது. தேவையில்லாம அடிதடியில இறங்கக்கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க பெரியப்பா. நல்லபடியா இருக்கணும். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கணும். கண்டிப்பா நல்லா பாத்துக்கிறேன் பெரியப்பா. இத பாருப்பா, இது வரைக்கும் உன் பிரச்சனைக்கு பின்னாடி நாங்க எல்லாருமே குடும்பமா அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். இனிமேலும் அந்த பொண்ணும் சேர்ந்து உன் பின்னாடி அலையிற மாதிரி எதுவும் பண்ணிடாத. சரி சித்தப்பா, அந்த மாதிரி பண்ண மாட்டேன். குமாரு, எக்காரணத்தை கொண்டும் உன்னை நம்பி வந்த அந்த பொண்ணை கண்ணீர் சிந்த விட்டுறாத. சரியா? நான் தான் சொல்றேன்ல பெரியமா, நான் சுடரை நல்லபடியா பாத்துக்கிறேன். நல்லபடியா பாத்துப்பேன். நாம என்னென்னமோ நினைச்சோம். ஆனா உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சுட்டான் பாத்தியா? இந்த பாரு, இனிமே இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது தான். உன் கையில தான் இருக்கு. ஆத்தா, அவன் என்ன சின்ன பையனா என்ன? அதெல்லாம் நல்லபடியா பார்த்து பார்த்தா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்க போறேன். இனிமே ஒரு பையன் வந்து நாக்கு மேல பல்ல போட்டு எவனும் பேச முடியாது. உன் பையனுக்கு கல்யாணம் ஆகலையே ஏன் என்னன்னு ஒரு பையன் என்கிட்ட கேட்க முடியாதுல்ல. குமார், திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காத. கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையே வேற. கல்யாணங்கிறது பெரிய பொறுப்பு. அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க. சரிங்க பெரியப்பா. சாப்பிடு. அப்பா, மொத்தம் 13,450 ரூபா இருக்கு.
அது அம்மாட்ட கொடுத்துருப்பா. அம்மா. அம்மா, நான் எண்ணெய் தானே கொடுத்தேன். ஆனாலும் நானும் எண்ணணும்ல. கரெக்டா இருக்கு. அரிசி அந்த காசு அப்படியே கணக்கில் எழுதிடு. சரிப்பா. நம்ம கந்தசாமி அண்ணனுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்துருக்கு, அது எழுதிய. இந்த மிளகா வரிக்கு ஒரு 7000 ரூபா கொடுத்தேன், இதையும் சேர்த்து எழுதிடு. எழுதிட்டேன்ப்பா. ஏய், யார் போன்ல? கூட படிக்கிற பொண்ணுமா. அதான் காலேஜ்ல பார்த்து பேசுறல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வந்தும் பேசிட்டே இருக்க? ஏதாவது பாடத்தில் சந்தேகம் கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பாங்க, விடுவியா? ஆமா ஆமா, பெரிய டீச்சர் இவகிட்ட கேட்டாதான் தெரியும். ஏன் அத்தை, நல்லா படிக்கிற பொண்ணு கிட்ட தானே சந்தேகம் கேட்பாங்க. ஷோ, அதானே கரெக்டா சொன்னப்பா நீ. போ பாரேஜி, நீ போய் பேசிட்டு வா. அதே கணக்கு வழக்கில் எழுதியாச்சுல, நீ போய் பேசிட்டு வா. ஷோ, என் நேரமும் போன்ல தான் இருக்கா. ஆடா விரி, சின்ன பிள்ளைங்க அப்படித்தான் இருக்குங்க. ஹலோ. ஹலோ, ஃபோன் எடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். எடுக்க கூடாதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஏங்க, சாரிங்க. என்கிட்ட மரியாதையா பேசுனீங்க, எனக்காக உங்க அண்ணங்கிட்ட ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணீங்க. டக்குன்னு நான் உங்ககிட்ட அப்படி கேட்டிருக்க கூடாது. அதிக பிரசங்கித்தனமா ஏதாவது நான் கேட்டிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஹலோ, இருக்கீங்களா? இருக்கேன். நான் யார்கிட்டயும் போய் வழிஞ்சு பேசுற டைப்பெல்லாம் இல்லைங்க. எல்லார்கிட்டயும் ஒரு டிஸ்டன்ஸ்லயே தான் பேசுவேன். அது என்னன்னு தெரியல, உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்க கேரக்டர், நீங்க பேசின விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் என்ன அறியாமலே உங்களை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நீங்க வேற எந்த ஒரு பதிலும் சொல்லாம கோவமா போனதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு தெரியுமா? அப்புறம் மீனா, நீ எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன் மாமா. நேரத்துக்கு சாப்பிடுறியா? அதெல்லாம் நல்லதா சாப்பிடுறேன். ஏப்பா, உங்க அப்பா அம்மாட்டெல்லாம் போன போட்டு பேசுறியா? பேசுன மாமா. அப்புறம் எப்படி இருக்காரு ஆபீசரு? அவங்க நல்லா இருக்காக. அவன் நல்லா இருக்கானா இல்லையான்லாம் கேட்கல, ஒழுக்கமா இருக்கானான்னு கேட்டேன். இருக்காக மாமா. ஆபீஸில் திரும்ப லஞ்சம் கஞ்சம் எதுவும் ஆரம்பிக்கல? இல்ல அதெல்லாம் இல்ல. அவங்க இப்ப மாறிட்டாக. இனிமே ஜென்மத்துக்கும் லஞ்சம் வாங்கவே மாட்டாக. வாங்கினா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். கூட வேலை பாக்குறவங்க படுற பாட்டை பார்க்க தானே செய்யறான். ஏதோ தெரிஞ்சோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். இனிமேல் திருந்தி ஒழுக்கமாக இருந்தால் சந்தோஷம். இப்போ வீணா, நம்ம தான் மாட்டில் இல்லை, மறுபடியும் ஒரு தப்பு செஞ்சு பார்ப்போம். மனசு அளவையா விட்டியான்னு வச்சுக்க, ரொம்ப கஷ்டமே போயிடும். இல்ல மாமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏதோ சொல்ற, ஒருவேளை திரும்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சானக்கு உடனே என்கிட்ட சொல்லிவிடு. அவன் நடவடிக்கையில் ஒரு சின்ன சந்தையா வந்தா கூட உடனே என்கிட்ட சொல்லிவிடு. கண்டிப்பா சொல்றேன் மாமா. இந்த காலத்து பிள்ளைகளை எப்பயுமே ஊத்து பார்த்து கண்காணிக்கிறதே வேலையா இருக்கு. கொஞ்சம் அசந்தா கூட வலிமையாகி போயிடுறாங்க. அது என்னமோ சரிதாங்க. நீ அப்படியும் பேசு இப்படியும் பேசு. மாமா, அவங்க இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க மாமா, அதுக்கு நான் கேரண்டி. பண்ணாம இருந்தா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நான் உங்களுக்கு ஏத்தவில்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நான் எதுவும் யோசிக்கல. அப்ப வேற என்ன யோசிக்கிறீங்க? நான் உங்களை பத்தி எப்படியுமே யோசிக்கல.
ஏங்க நீங்க வேற யாரையாவது லவ் பண்றீங்களா? இல்ல. ஏங்க வாழ்க்கையில லவ்வே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எந்த முடிவுலையும் இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு லவ்வே பிடிக்காதா? லவ் பிடிக்காதான்னு கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏங்க லவ் பண்றதெல்லாம் தப்பே இல்லைங்க. லவ் பண்றது சரியா தப்பான்ற பேச்சுக்கெல்லாம் நான் போக விரும்பல. ஆனா என் வாழ்க்கையில லவ்வுக்கெல்லாம் இடம் இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏங்க லவ் பண்ண உங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்களா? அதனால தான் இப்படி யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல. எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி ஓகே, லவ் பண்ண வேண்டாம். சரி இப்போ உங்களை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்னு சொன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஏங்க சொல்லுங்க. என் கல்யாண விஷயத்துல நான் எந்த முடிவும் எடுக்கிறதா இல்ல. எதுவா இருந்தாலும் எங்க அப்பா தான் முடிவு பண்ணணும். ஏங்க உங்க வாழ்க்கையை நீங்க தானங்க முடிவு பண்ணணும். என்னை விட நல்லாவே என் வாழ்க்கையை பத்தி எங்க அப்பா முடிவெடுப்பாகன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்க, உங்க அப்பா யாரை கல்யாணம் பண்ண சொன்னாலும் நீங்க பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா? சொல்லுங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா பண்ணுவீங்களா? நான் வைக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ. என்ன மேடம், என்ன பண்றீங்க? சும்மா தான் கதர் சார். இந்த இந்த போட்டோவை நம்ம ஃப்ரேம் பண்ணி மாட்டலாமா? நல்லா இருக்கே, மாட்டலாமே. அது சரி, நாம இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய், நம்ம தான் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோமே, அப்புறம் என்ன? ஹலோ, பெருசா கிராண்டா இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ தானே சொன்ன. பண்ணிக்கலாமா? ஓ, நான் சொன்னதா நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? ஆமா, எடுத்துக்கிட்டேன். பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமே. நீ ஐபிஎஸ் எக்ஸாம் முடி, பாஸ் பண்ணு, அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். அதான் நான் பிரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்ல. மெயின் எக்ஸாம் இன்னும் பெண்டிங் இருக்குல்ல, அதுலயும் நீ பாஸ் ஆகி அந்த ஆர்டரை கையில கொண்டு வா, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஊரை கூப்பிட்டு நல்லா பெருசா பிரம்மாண்டமா. நிஜமாவா? நெசமாதான். வாக்கு மாற மாட்டல்ல? சச்சா, மாறவே மாட்டேன், ப்ராமிஸ். அப்ப சரி. ஏய், என்ன? ஏய், என்னாச்சு? தெரியல, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு, ஆனா வர மாட்டேங்குது. ஏய், கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாயேன். சரி, இரு வரேன். ஓகேவா? ஏய் ராஜி, ராஜி, வாந்தி வருதுனா வா, வெளியே போய் எடுத்துக்கோ. அதான் சொல்றேனே, வர மாதிரி இருக்கா, நான் வர மாட்டேங்குது. திடீர்னு என்னவா இருக்கும்? நான் சாப்பிட்ட எதுவும் ஒத்துக்கலையே அனுவோ. அம்பட்டு தானா? நான் கூட நீ ஏதோ பிரெக்னண்டா இருக்கியோன்னு நினைச்சேன். ஆமா, இருக்காங்க பிரெக்னண்டா. என்ன? இல்ல, நீ சொல்ற வரைக்கும் நான் அதை பத்தி யோசிக்கல. ஆனா இப்ப எனக்கு டவுட்டா இருக்கு.
பிரெக்னெண்டா இருக்க கூட சான்ஸ் இருக்கு கதிர். ஏய் விளையாடாத. என்ன சொல்ற நீ? நான் விளையாடல, நிஜமா தான் சொல்றேன். எனக்கு இந்த மாசம் டேட் தள்ளி போயிடுச்சு. பாந்தி வேற வருது. ஒருவேளை நான் பிரெக்னெண்டா இருக்கேனோ? ஏய் ஷூரா தெரியுமா? ஷூரா எப்படி தெரியும்? நானே குழப்பமா இருக்குன்னு தானே சொல்றேன். ஐயோ இப்போ என்னதான் பண்றது? ஹாஸ்பிடல் போலாமா? நம்ம வேணா பிரெக்னன்சி கிட் வீட்ல வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணலாமா? ஆனா இப்போ மெடிக்கல் ஷாப்லாம் மூடி இருப்பாங்களே. அப்போ காலையில வாங்கிக்கலாம். ஒருவேளை பிரெக்னெண்டாவே இருந்தா என்ன பண்றது? இல்ல எனக்கு தெரியல. நீ என்ன நினைக்கிற? எனக்கும் என்ன சொல்றது, என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியலையே. யார்கிட்டயாவது சொல்லணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன்னா நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் கதிர். டெஸ்ட் பண்ணிட்டு பாத்துக்கலாம். சரி டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். அழகா இருக்கு சுடரு. ஆனா உனக்கு இருக்கிற அதிர்ஷ்டத்தை பாத்தியா? எம்பிட்டு பெரிய இடத்துல வாக்கப்பட்டு வந்திருக்க. ஏன்னா அமைதியாவே இருக்க? நிறைய பேச மாட்டியோ? அப்படிலாம் இல்ல. குமார் கிட்டயாவது பேசுவியா இல்லையா? குமார் பார்க்கதான் ஓங்க தாங்க பெரிய ஆள் மாதிரி இருப்பான். ஆனா நல்ல பையன், குழந்தை மனசு. போக போக உனக்கே புரியும். உங்க வீட்டுக்கு எப்ப விருந்துக்கு போறிய? தெரியல, இன்னும் எதுவும் சொல்லல. இனி அடுத்த ஒரு மாசத்துக்கு விருந்து அதுதானே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அதுவும் நல்லாதான் இருக்கும். விருந்து முடிஞ்சதும் ஹனிமூனு. ஹனிமூனுக்கு எங்க போகணும்னு நீயும் குமாரும் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல. உன் மனசுல ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? உனக்கு பிடிச்ச இடம்? அதெல்லாம் எதுவும் இல்ல. இல்லையா? நீ எங்க போகணும்னு மட்டும் சொல்லு, குமார் உன்னை கூட்டிட்டு போவான். நிலாவுக்கே போகணும்னு சொன்னாலும் அவன் கூட்டிட்டு போயிடுவான். என்னடா முதலிரவு அதுவுமா இவன் என்ன பேசிட்டு இருக்காளேன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்ல. அலங்காரம்லாம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல குமார் வந்துருவான். நல்லபடியா 2 பேரும் வாழ்க்கைய ஆரம்பிங்க. நான் வரேன். எங்க குமார் எங்கேயாச்சும் பாத்தீங்களா? தெரியலையே, இங்கதான் எங்கேயாவது இருப்பான். பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணியாச்சு, அவ ரெடியா இருக்கா. அவனை தேடி கண்டுபிடிச்சு ரூம் அனுப்பி வைக்கிறீங்களா? சரி சரி, நான் போய் பார்த்து அனுப்பி வைக்கிறேன். சரி. எங்க போனான் இவன்? எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. இவன் என்னடான்னா ஆளை காணமே. ஒருவேளை வெக்கப்பட்டு ரூமுக்கு போகாம ஒளிஞ்சு எங்கேயாவது உட்கார்ந்துருக்கானோ? குமாரே, ஏய் குமாரு, நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். டேய், அந்த புள்ள ரெடியாகி ரூம்ல உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கடா. போறேன். ஏப்பா குமாரு, சாப்பிடும்போது பேசினதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு சித்தப்பா. டேய், குடிச்சிருக்கியா?